Hi friends, நம்ம சமையல் சொல்லிச்சோம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த பேக்கரியோட கண்டினியூட்டி, அதாவது part 3 தான் பார்க்க போகிறோம். ஓகே, லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஒரு பைப் மட்டும் செய்யலான்னு சொல்லிட்டு நிறைய குழப்பிருப்பேன். ஓகே, அதை என்னென்னு பார்க்கல. இப்போ என்ன பண்ணால் லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரூம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இது பண்ணுறது நிறைய போட்டு குழப்பிட்டேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏன் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த மாடிஃபையர் நம்ம ஆட் பண்ணாட்டி இப்படி இருக்குது. ஓகே, அதை நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் வேறு என்னென்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த பேனை எனபிள் பண்ணி விட்ருவோம். ஓகே, அப்போ தான் இது தெரியாது. ஓகே, எனபிள் பண்ணிவிட்டோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஓகே ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா இன்னும் கீழே இருக்கணும், லைட்டாக தெரிஞ்சால் போதும். ஸோ ஸ்கேல் இசட். ஸோ அது மட்டும் இல்லை, கீழே ஏன் ரொம்ப சப்பையாக இருக்குது, அதாவது இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்குன்னா, நம்ம ஸ்கேல் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணால் தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் இருந்து கொஞ்சம் இது பண்ணிக்குவோம். ரொம்ப மேலே இருக்கக்கூடாது, லைட். ஓகே, பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த என்ன ஒரு சில அந்த பாய்லர் கிளாஸ், அதாவது கண்ணாடி கிளாஸ் இதில் தான் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த முன்னாடி வந்து ஒரு இந்த பேக் இருக்குன்னு ஒரு இது என்ன பண்ணால், இந்த இடத்த லைட்டாக ஒரு கேப் விட்டு, இந்த செவ்வறு ஓரமாக லைட்டாக ஒரு கேப் விட்டு, இந்த இடத்த இப்படி ஒரு இதை வச்சுட்டு, இந்த இடத்த பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு கண்ணாடி கிளாஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பேக்கில் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த முன்னாடி கண்ணாடி கிளாஸ் மாதிரி வச்சு அதுக்குள்ளே அந்த தீனியெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த டேபிள், சின்ன சின்ன டேபிள் 2 டேபிள் போட்டுக்கலாம். ஓகே, இதுதான். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே இந்த கரெக்டாக இந்த இதுக்கு வச்சு அந்த கண்ணாடி கிளாஸ் மாதிரி செய்ய போகிறோம். ஸோ வழக்கம் போல் நம்மளோட ஃபேவரட்டான கியூப் எடுத்துருவோம். எடுத்துகிட்டு 3 எடுத்துனோம்னா அழுத்திட்டு ஒயர் ஃப்ரேம் வியூவில் போட்டுருவோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த செவரோட எட்ஜ் இந்த சைடு இருக்குது. நம்ம வந்து இதில் நம்ம கிட்டத்தட்ட ரொம்ப மேக்ஸிமம் ஆஃப் அந்த எட்ஜ் வரைக்கும் இப்போ வேணால் லைட்டாக மட்டும் வச்சுக்கலாம். ஸோ ஸ்கேல் ஒய் இந்த அளவுக்கு கொண்டு வருவோம். இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஓகே, கொண்டு போயிட்டு இப்படியே வச்சுருவோம். ஏன்னா அது உள்ளே போகிறது கேப் வேணும். ஸோ கொண்டு போய்ட்டு இப்படி வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்துருச்சு. இந்த சாலிட் வியூவில் வச்சுக்குவோம். ஓகே, சாலிட் வியூவில் மாற்றிட்டோமா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது எந்த ஹைட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 3 ஓகே, ரெண்டுமே வேறு ஆங்கிள் கட்டுது. ஸோ இப்படி வச்சு பார்த்துக்குவோம். ஸ்கேல் இஜெட் தான். ஓகே, இந்த அளவுக்கு. ஓகே, இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். லைட்டாக ரொம்ப மட்டும் ஓகே வச்சுட்டு, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இது உள்ளே வந்து இன்னும் இந்த லைட்டாக இன்க்ரீஸ் ஆகணும் சைஸு. ஸோ அதுக்காக ஸ்கேல் எக்ஸு. ஓகே, இந்த அளவு வச்சுருவோம். வச்சுட்டு இப்படிக்கா தள்ளி வச்சுருவோம் உள்ள. ஓகே, அந்த சைடு கேப் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அது இந்த அளவுக்கு போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணால் நம்ம தள்ளி வச்சுக்கலாம். ஓகே, தள்ளி வச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு கேப் வந்து நம்ம சரி பண்ணணும். ஆனால் இது வந்து ரொம்ப ஒட்டினாப்படி இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக வழக்கமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறுத்திட்டு போயிட்டு இந்த இடத்த வந்து ஒரு கண்ட்ரோல் ஆட் பண்ணி ஒரு கோடை போட்டுக்கிறோம் இந்த இடத்த. ஓகே ஓகே, கோடை போட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதையும் 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 செலக்ட் பண்ணிவிட்டு மாதிரி செலக்ட் பண்ணிட்டோன்னா மிடில் எட்ஜ் பாட்டம் தான் நினைக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு இப்படி மூவ் பண்ணிங்க அப்படின்னா இஷ்டத்துக்கு வருது. ஸோ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரூடு எக்ஸு கொடுப்போம். ஓகே, பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஒரு இதுக்கு வருது. ஒட்டி வச்சுருவோம். ஓகே, வச்சாச்சா. வச்சுட்டு இப்போ வந்து இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மேட்ரு. ஸோ ஏன்னா சைஸ் ரொம்ப நம்ம சிறுசாக பண்ணங்காட்டி ரொம்ப இதாக இருக்குது, பிரச்சனைகள் பார்த்துக்கலாம். ஓகே, இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருது. இதில் நம்ம வந்து எதை கண்ணாடியை மாற்றணும் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு சில பேரில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் எப்படி சொல்கிறது, இந்த இது மட்டும் கண்ணாடியாக இருக்குது, இது வந்து ஒரு இது ஹிடன் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லை இது வந்து கண்ணாடியாக இருக்குது, இது ஹிடன் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டுமே கண்ணாடி மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுமே கண்ணாடி மாதிரி பண்ணோம்னா அது நம்ம உள்ளே வந்து இன்னும் ஒரு சில வேலையெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியே வந்துட்டு இதை அழுத்திட்டு ஹிடன் பண்ணி விட்டுருவோம். ஸோ இது இருக்கா,
அது பிரச்சனை இல்லை. ஓகே, பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ இருக்குது. இதில் வந்து இந்த ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கு, இது ஓப்பன் ஆகிருக்கு. அதை நம்ம பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், போயிட்டு வழக்கம் போல் தான் ஓகே செலக்ட் பண்ணிட்டு இதை நம்ம வந்து டெலீட் பண்ணிக்கிறனால பண்ணிக்கலாம், இல்லைனா புதுசாக ஒரு இது க்ரியேட் பண்ணுறனால பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு லைட்டாக ஒரு ஐயை போட்டுவிடுவோம். போட்டு விட்டுட்டு ஒரு எக்ஸ்ட்ரோட போட்டு விட்டுட்டு உள்ளே தள்ளி வைப்போம். தள்ளி வச்சா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி உள்ளே ஒரு இருக்குது. ஸோ ஆக்சுவலி என்ன பண்ணலாம்னா ஐயை போட்டுவிட்டு எக்ஸ் அழுத்திட்டு ஃபேஸஸ் டெலிட் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு இது வந்துச்சு. ஓகே, உள்ள லைட்டாக அந்த ஒரு இது தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓகே இந்த ஃபேஸ் வேறு இருக்கா, அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபேஸ் டெலிட் பண்ணிடுவோம். ஓகே, ஏன்னா அது இடையில இப்போ இருக்குன்னு உங்களுக்கு தோணலாம். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு தான் வரேன். ஓகே, ஸோ என்ன பண்ணால் இடையில வந்து அந்த கண்ட்ரோல் ஆர் கொடுத்து ஒரு 2 இது ஓப்பன் வச்சுப்போம். ஓகே, ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா கடையில் ஒரு 4-5 இது வச்சுருப்பாங்க. இந்த ரோவை பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒன்று, மேலே ஒரு சிலது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேக் வச்சுருப்பாங்க. சார் கீழே கேக் வச்சுருப்பாங்க, மேலே வந்து சாக்லேட்ஸ் வச்சுருப்பாங்க, டிஃப்ரெண்ட் சாக்லேட்டு இது மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து 2 இதாக மட்டும் பிரிச்சுக்கலான்னு தோணுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபேஸ் இந்த ஃபேஸ் சரிங்க, இதையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் பண்ணிச்சுருவோம். இது வேறு இருக்கா? ஓகே, செலக்ட் பண்ணிட்டு ஓகே செலக்ட் பண்ணிட்டோம். அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் அழுத்திட்டு ஒயின்னு நினைக்கிறேன் மாற்றிக்கலாம். எக்ஸ்ட்ரூட் அழுத்திட்டு எக்ஸ் அழுத்திக்கலாம். எக்ஸ் அழுத்திட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்தளவு வேணுமோ அந்தளவு வச்சுக்கலாம். ஓகே, வச்சாச்சா? அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் அழுத்திட்டு ஒய் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம இந்த அளவுங்கிறத விட இந்த பர்டிகுலர் ரீஜன் வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் இங்கே வந்து இடிக்காமல் இருக்கும். என்ன அப்படின்னா இந்த எட்ஜில் வந்து இடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இது பண்ணியிருக்கோம். ஓகே, ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ரெடி. ஆனால் என்னென்னா இப்போ நம்ம இதில் ஒரு பொருள் வைக்கணும் கடைசியாக, அதுக்கு தான் நம்ம பொருள் தரல. ஓகே, பார்க்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபேஸு எக்ஸ்ட்ரூடு என்னாச்சு இங்கே எக்ஸ்ட்ரூட் பண்ண தெரில. செலக்ட் திஸ் எக்ஸ்ட்ரூட் ஒய் கீழே இருக்கா? அட பாருங்களா, என்னாச்சு எழுத்திட்டு கிராப் விஜெக்ட். ஓகே, இந்த வந்துருச்சா? ஓகே, எக்ஸ்ட்ரூட் ஒய். ஓகே, ரெடி பண்ணிட்டோம். இந்த எட்ஜ் நம்ம க்ளோஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், பண்ணாட்டி இருக்கலாம். ஏன்னா செவத்தோரம் மூட்டி வச்சுருக்கலாம் தெரியாதவோ. ஓகே, ஆக்சுவலாக இப்போ பார்த்துட்டு அப்படின்னா இதை நம்ம பண்ணிட்டோம். இதை வந்து கண்ணாடியில் மாற்றது ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பண்ணியிருக்கோம். பட் இருந்தால் நம்ம பண்ணுவோம் கண்ணாடியே எப்படி மாற்றுறது அப்படிங்கிற விஷயம். ஸோ அதுக்கு இடையில பார்த்திங்க அப்படின்னா கடையில் பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் இடையில வந்து இதை நிறைய டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நம்ம வந்து டிவைட் பண்ண ஸ்ட்ரைட் அப்படி போட்டுருவோம். ஓகே, ஆக்சுவலாக ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம கண்ணாடியாக மாற்ற போகிறோம். அது என்னென்னா சிம்பிள் தான். ஜஸ்ட் நம்ம வழக்கம் வந்து செலக்ட் பண்ணிட்டு 2 விதமாக பண்ணலாம். என்ன அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக அது கிளாஸ் பிஎஸ்டிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுலேயும் பண்ணலாம். இல்லைனா நம்ம இதில் பண்ணலாம். ஆனால் கிளாஸ் பிஎஸ்டிஎஃபில் மாற்றினா அது எனக்கு ஈவில் எப்படி ஒர்க் ஆகுன்னு தெரில. நான் அதை சைக்கிள்ஸில் ஒர்க் பண்ணி பார்த்துருக்கேன், கரெக்டாக வரும். ஆனால் ஈவில் எப்படி ஒர்க் ஆகுன்னு தெரில. ஸோ நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதுலேயே பண்ணுவோம். ஓகே, நார்மல் பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப்லேயே பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரஃப்னஸ் கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த டிரான்ஸ்மிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஃபுல்லாக பண்ணி விட்டுருணும். ஓகே, இது பார்த்திங்க அப்படின்னா அதாவது அந்த எதிரொலிக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தியா, இது என்னென்னா பேசிக்காகவே இந்த இது என்ன டெக்ஸ்சர் மெட்டீரியல் ப்ரிவியூ. இந்த மெட்டீரியல் ப்ரிவியூவில் பார்த்திங்கன்னா பேசிக்காகவே இந்த மாரெல்லாம் போட்ட மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை பேசிக்காகவே செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் இது மட்டும் நம்ம என்ன வச்சாலும் இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உள்ளே இருக்கிறது தெரியணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே வந்துட்டு இந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி விட்டுட்டு இந்த மீட்டர் வந்து லைட்டாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸ் லைட்டாக ஜூம் பண்ணால் அப்படி இருக்கும், லைட்டாக வெளியே வந்தால் இருக்கும். அதுக்காக இது ஓகே. என்னடா மாற்றியா சின்ன தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து இது வந்துட்டு ஆம்பியன்ட் கிளிஷன் ப்ளூம் இதை எனேபிள் பண்ணி விட்டுட்டு ஸ்க்ரீன் ப்ளேஸ் ரிஃப்ளெக்ஷன் அதை எனேபிள் பண்ணி விட்டுருங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மாற்றினே உள்ள அங்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, எங்கடா தெரியலன்னு கேட்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து இதுக்கு இந்த சைடு இருக்கிற ஆப்ஜெக்ட்டு இந்த கண்ணாடிக்கு இந்த சைடு இருக்கிற ஆப்ஜெக்ட் இருந்தால் மட்டும் தான் தெரியும். இல்லை அப்படின்னா அந்த பேசிக்காக செட் பண்ணி வச்சுருக்க என்வரன்மெண்ட் தான் தெரியும். ஓகே, இது பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர், அதனால ஃபுல்லாக ஒயிட் தெரியுது. ஓகே, இது வந்து என்னடா இங்கே எனக்கு பளிச்சுன்னு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா
இதில் வந்துட்டு ரஃப்னஸ் ஃபுல்லாக குறைச்சி விட்டிங்கன்னா பளிச்சுன்னு தெரியும். ஓகேயா, பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சா? ஆனால் நமக்கு இதில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ்லேயே இருக்காது. ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாலிட் வியூக்கு வந்துட்டு ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா சைடில் மட்டும்தான் அதோட கிளாஸோட எஃபெக்ட் வந்து தெளிவாக இருக்கும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியெல்லாம் தெரியாது. மேலே இருந்து பார்த்தோம்னா லைட்டாக தான் தெரியும். ஸோ அதுக்கு இது மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு வழக்கமாக புதுசாக ஒரு இது க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே மாற்றிட்டு ஜஸ்ட்டு ரஃப்னஸ் லைட்டாக மட்டும் குறைப்போம். அது ஓகே, லைட்டாக மட்டும் குறைச்சிக்கலாம். மற்றபடி எல்லாமே ஒரே ஆப்ஷன் தான். டிரான்ஸ்மிஷன் ஃபுல்லாக வச்சு விட்டுட்டு ஸ்க்ரீன் பேஸ் ரிஃப்ளெக்ஷன் ஓகே வச்சுட்டு பார்த்துட்டு வராது. ஏன்னா நம்ம இங்கே போய் அசைன் கொடுத்தா தான் வரும். புதுசாக ஒரு இது ஆட் பண்ணுறப்போ அசைன் கொடுக்கும், அப்போ வரும். ஓகே, அசைன் நம்ம கொடுத்துட்டு இப்படிக்கா வெளியே வந்துட்டு இப்படிக்கா பார்த்தோம் அப்படின்னா தெரியாமல் இல்லை தெரியுது. பட் ஆனால் அந்த இதனால் தெரியும் நினைக்குது அந்த கீழே இருக்கிற ஒயிட்னால. ஓகே, ஓரளவுக்கு மாறிடுச்சா? ஏன்னா இப்போ பார்த்தீங்கனாலே இதுக்கும் லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செஞ்சிட்டோம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு சைடில் அந்த எட்ஜ் வந்து மரக்கட்டையில் வர மாதிரி கூட பண்ணலாம். ஓகே, அதை ட்ரை பண்ணலாம். சாலிட்களை மாற்றிட்டு கண்ட்ரோலர் இப்படிக்கா ஒன்று வச்சுக்கலாம். ஓகே, இப்படிக்கா ஒன்று வச்சுட்டு அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ண போகிறோம். அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா இப்படிக்கா ஒன்று வச்சிட்டோம்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஒரு இதுக்கு தான் தெரியும். தனித்தனியாக நம்ம ஃபுல்லாக மாற்ற முடியாது. ஸோ ஓகே, பிரச்சனையில் பார்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு கண்ட்ரோலரை போட்டு விட்டு இப்படிக்கா ஒன்று இங்கே ஒரு கண்ட்ரோலரை போட்டு விட்டு இப்படிக்கா ஒன்று அதே மாதிரி இங்கே ஒரு கண்ட்ரோலரை போட்டுவிட்டு கரெக்டாக அந்த இதுலேயே வச்சா ஆக்சுவலாக வரணும், ஆனால் வரல. பார்ப்போம். கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் இஜெட்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அப்படியே எழுத்தலாம். ஓகே, இப்படிக்கா ஒன்று வச்சுருவோம். ஓகே, இந்த இதில் ஓகே இந்த இதில் வர முடியுது. பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். ஸோ அட் த சேம் டைம் கண்ட்ரோலர் கொடுத்துட்டு இங்கே ஒன்று இங்கே ஒரு கண்ட்ரோலர் கொடுத்துட்டு இங்கே ஒன்று இதில் ஏன் வர மாட்டேங்குது? ஓகே, ரீசன் பார்ப்போம். ஓகே, ஆக்சுவலாக இங்கே ஒர்க் ஆகல அப்படின்னா நம்ம மேலே வச்சே பண்ணிக்கலாம். இந்த ஏஜ் பண்ணிடுவோம். ஸோ என்ன நம்ம மேபி இது எதனால் வராமல் இருக்கும் அப்படின்னா வேறு ஒரு ரீசன் என்ன பண்ணால் நம்ம ஒரு இது ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதை இப்போ தான் பார்க்குறேன். ஓகே, சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இது செலக்ட் பண்ணுவேன். இதை அழுத்திட்டு நான் எக்ஸ் அழுத்திட்டு இந்த டிசால்வ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இங்கே கண்ட்ரோலர் வந்து புதுசாக போட முடியாது. நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அப்படி இருந்து பார்க்குறோம். ஓகே, இது ஏன் வரலன்னு கன்ஃபியூஷன்னா நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கோம். மேபி பார்த்திங்க அதாவது எக்ஸ்ட்ரூட் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஒரே இதில் பண்ணியிருந்தோம்னா வரும். பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நம்ம தனியாக பிரித்து பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வரலன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ஃபேஸாக வருது. பட் ஆனால் நம்ம இங்கே ஓவராலாக இந்த மொத்த இதுக்கு போனோம்னு நினைக்கிறேன். வரமாட்டேங்குது பாருங்கள். இதுக்கு தான் வச்சு இதுக்கு வரமாட்டேங்குது. ஓகே, பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ வந்து சைடு வரல அப்படின்னா நம்ம ஜஸ்ட் அந்த மேலே மட்டும் இதை போட்டுருவோம். அதேமாதிரி அடியில் வருதுன்னு பார்ப்போம். ஓகே, இங்கே செட் பண்ணியாச்சு. இதே மாதிரி இங்கே ஒரு எட்ஜ் தான் வருது. ஆக்சுவலாக இந்த இதுக்கு வரவே மாட்டேங்குது, இந்த பக்கத்துக்கு வரவே மாட்டேங்குது. ஸோ பார்ப்போம். ஓகே, என்ன பிரச்சனைட்டு. ஓகே, அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே மட்டும் செட் பண்ணி வச்சுக்குவோம். சாலிட் மெட்டீரியல் வியூக்கு வந்துட்டுமா 1 ஓகே ஃபேஸ் உங்களுக்கு மாற்றிடுவோம். 1 2 3 4 5 6 7 8 7 தான் குழப்பிட்டோம்னா. இங்கே எப்படிக்கா ஒன்று வச்சுட்டு மண்டை மேலே இருந்த கொண்டையாக மாற்றிங்கிற மாதிரி இந்த இச்சுக்கு போடாமல் இருக்கேன். ஓகே, முன்னாடி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவோம். விரித்தனம் இதுதான் சாலிட் வியூக்கு மாற்றிடும். அது காட்டி போகுது.
ஓகே மாற்றிட்டோம். எவ்வளோக்கு போல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெட்டீரியல் ஓப்பன் பண்ணிவிட்டு காப்பி கட்டு கலர் நமக்கு தெரிஞ்சது அது ஒன்று தான். ஸோ நம்ம திரும்ப திரும்ப அதே கொடுத்துட்ருக்கோம். காப்பி கட்டு ரெட் கலர் ஆகுது. ஓகே லைட் காப்பி கட்டு ரஃப்னஸ் உள்ள வச்சுட்ருவோம். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச அவங்க தான் நினைக்கிறேன், தெரில எனக்கு. ஓகே பார்த்தீங்கன்னா அப்படி வந்துருச்சு. ஓகே இதில் என்ன அந்த ஃபீல் வருதுன்னு கேட்கலாம். நீங்கள் இந்த எடிட் மோட் விட்டு வெளியே வாங்க. இப்போ உங்களுக்கு அது ஒரு இது தெளிவாக தெரியும். ஓகே மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ரீசர் பொட்டி மாதிரி தான் இருக்குது. அதை நம்ம ஃபுல்லாக வச்சுட்டு பார்ப்போம். என்ன பண்ணால் இன்னும் அதாவது நமக்கு மிஸ் வச்சோம்னா அப்படியே வச்சுருவோம். வச்சுட்டு இதில் போய்ட்டு ஏதோ குறைச்சி பார்ப்போம் ரஃப்னஸ். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் பொட்டி மாதிரிலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஓகே ஆனால் மேலே பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம இந்தளவு திக்னஸ் அதாவது இந்தளவு ரஃப்னஸ் வேணும்னு வச்சு தான் நினச்சதை வச்சோம். அது கரெக்டாக இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஹெடில் பண்ணி வச்சிடலாம். எனபிள் பண்ணி வச்சிடுறோம். ஓகே எனபிள் பண்ணிட்டோம் இந்த சைடு. ஓகே பார்த்திங்க அப்படின்னா அந்த பேக்கிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உள்ள பொருள் வைக்கிறது அது மேபி பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ பேசிக்காக என்னென்னா நம்ம இந்த இது ரெடி பண்ணிட்டோம். இந்த ஒரு இது அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு ஜன்னல் மாதிரி ஒரு விஷயம். ஓகே என்னென்ன பண்ணால் கடையில் பார்த்தீங்கன்னா தெரியும், டீயை ரெடி பண்ணிட்டு இங்கே எடுத்து மேலே வைப்பாங்க. இங்கே வந்து சர்வ் பண்ணுறவங்க இங்கேருந்து எடுத்து கொடுக்குறதுக்கு இது பண்ணுவாங்க. ஓகே இங்கே வந்து ஒரு 2 டேபிள் ரெடி பண்ணணும். அப்புறம் என்ன இருக்குது, ஒரு டிவி போட்டுவிட்ருமா. ஓகே ஒரு டிவி பேசிக்காக இது தேவைப்படும். ஓகே நம்ம மெயினாக என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 டேபிள் முக்கியமாக அந்த உள்ளே. ஏன்னா இதனால் வரைக்கும் நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இப்படி சொல்ல பண்ணலாம் நினச்சிட்டே இருக்கேன். ஆனால் எதுவுமே பண்ணதில்லை. என்னென்னா இந்த உள்ள இது இந்த பாய்லர் அந்த கிளாஸ் வந்து ஒட்டுக்கா வைக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அந்த ஸ்ட்ரீட் மாடலில் சொல்லி ஒன்றில் பண்ணியிருப்பேன். அந்த பாய்லர்னு சொல்லி பண்ணியிருப்பேன். ஆனால் பாய்லர் மாதிரி இருக்காது. ஓகே இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெளிவாக பண்ணலாம். ஓகே நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த பாய்லர் காட்டுறேங்க என்ன பண்ணால் இங்கே அது பஸ் ஸ்டாப்பு சீரிஸ் வேஸ்ட்டு ஐ திங்க் இதான் நினைக்கிறேன். நான் தூக்கி காமிச்சு பெருசாக பண்ணி விட்டு நம்ம இருக்கிற இடத்துக்கு அதை கொண்டு வந்துடுவோம். என்ன அப்படின்னா பாய்லர் பண்ணணும்னு நினச்சிட்டு என்னவோ பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அதை தண்ணி குடிக்கிற இது மாதிரி இருக்குது. ஸோ பார்ப்போம் இது வந்து கொஞ்சம் நல்லா பண்ணும். எனக்கு அதை இந்த இதில் வச்சு பார்த்தா எப்படி இருக்கும். நான் அந்த இதை க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன். ஓகே நல்லா இது இருக்குது. ஓகே அதான் இதை விட கொஞ்சம் நல்லா பண்ணணும் அந்த இதில் ஒரு இடம். ஓகே புதுசாக சேனல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.